நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சிம்பிளாக ஒரு சட்னி தான். இப்போ தேங்காய் சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சு அரைச்சி வச்சிட்டோம்னா அது சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ அது ஒரு சிம்பிள் ட்ரிக் தான். இது என்ன பண்ணணும்னா, நான் இப்போ தேங்காவையும் வரமிளகா அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து அப்படியே தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பவுடரோட ஒரு சின்ன வேறு டப்பாவில் மாற்றி ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சட்னி ரெசிபி ரெடி ஆயிரும். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காவையும் வரமிளகாவையும் நான் அரைச்சி இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் தேவையான அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கணும். பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த மிக்ஸை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய டைம் சாப்பிட்றப்ப ஒன்று சட்னி நல்லா இருந்துச்சுன்னா எல்லாம் தீர்ந்து போயிடும், இல்லாட்டி சட்னி நம்ம கரெக்டாகவும் அரைக்க முடியாது. ஏன்னா சம்டைம்ஸ் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க, சில நேரம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வீடை பொறுத்த வரைக்கும் எப்படியுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எப்போ நிறையா சாப்பிடுவாங்க, சாப்பிட வேண்டாம்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி தேங்காய் சட்னி மிக்ஸ் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். தேங்க்ஸ். தேங்காய் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை, தேங்காய், வரமிளகா எல்லாம் சேர்த்து அரைச்சி நைஸாக பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா தாளிச்சிருக்கிறேன். தாளிச்சதையும் சேர்த்து நம்ம ரெடி மிக்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்க வேண்டியதுதான். இப்போ தாளிச்சது சேர்க்கலாம். இப்போ தோசையோட இந்த கெட்டி சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ தாளிச்சதோட போட்டு என்ன பண்ணிடணும்னா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.